கல்வி நிலையங்கள்ல சயின்டிபிக் கருத்துக்கள் மட்டுமே கற்பிக்கப்படணும். பகுத்தறிவுக்கு எதிரான முட்டாள்தனமான கட்டுக்கதைகளை, மூட நம்பிக்கைகளை பரப்புற இடமா பள்ளிகள், கல்விகள், பல்கலைக்கழகங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ரெண்டே தான் இருக்கணும். ஒன்னு சயின்டிபிக் அப்ரோச், இன்னொன்று சோசியல் ஜஸ்டிஸ். இதை கத்துத்தர இடமா தான் கல்விக்கூடம் இருக்கணும். இதுக்கு மாறான நிகழ்ச்சிகளை நடத்துகிறதோ, இதுக்கு எதிராக பேசுறவங்களை கெஸ்டா கூப்பிடுறத நடந்தா இந்த அரசோட ரியாக்ஷன் கடுமையா இருக்கும். ஏற்கனவே ஒரு சம்பவத்தில் அது தெரிஞ்சிருக்கும். மாணவர்கள் நிரம்ப இருக்கீங்க, உங்ககிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்க நான் விரும்புறேன். நிறைய பேர் இப்ப படிக்காமலேயே பெரிய ஆள் ஆகிவிடலாம். பணம் சம்பாதிக்க படிக்கணும்னு அவசியம் இல்லை. யூடியூப்ல கூட சம்பாதிக்கலாம், இன்ஸ்டாகிராம்ல சம்பாதிக்கலாம். அந்த கடை போடலாம், இந்த கடை போடலாம், இந்த கடை போடலாம்னு டிசைனா ஏமாத்துவாங்க. அந்த மலையில சிக்கிடாதீங்க. அவங்க சொல்றதெல்லாம் விதிவிலக்குகள். விதிவிலக்கில் எப்பொழுதும் விதியாகாது. உங்களுக்கு விருப்பமான எந்த வேலையும் தொழிலையும் செய்யலாம், அது தவறு இல்லை. ஆனா எல்லாத்தையும் கல்விதான் அடிப்படை. எல்லாத்துக்கும் மறந்துடாதீங்க. படிப்பு பயனற்றதுன்னு யாராச்சும் சொன்னா அவங்கள சைலண்டா உங்க லைஃப்ல இருந்து அவாய்ட் பண்ணுங்க. கல்விதான் யாராலையும் பறிக்க முடியாத உண்மையான சொத்துன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். இன்னும் 100 முறை சொல்லுவேன். ஏன்னா மாணவர்களை படிக்க விடக்கூடாது. இப்ப புதுசா தேசிய கல்விக் கொள்கை, விஸ்வகர்மா திட்டங்கள் எல்லாம் கொண்டு வராங்க. இன்னொரு பக்க சோசியல் மீடியா மூலமா தவறான அட்வைஸுகளை, திசை திருப்பல்களை, மறுபக்க மாணவர்கிட்ட சாதிய உணவை தூண்டுகிற பல வகையில் சதி நடக்குது. உங்க ரோல் மாடலை சோசியல் மீடியாவில் தேடாதீங்க. சோசியல் மீடியா என்பது பொழுதுபோக்குக்கான ஒரு ஸ்பேஸ். அது உங்களுடைய திறனை மட்டுப்படுத்துறதா இருக்கக்கூடாது. இதை மீறி படிச்சு நீங்க முன்னேறணும்.